உள்ளே வந்ததும் வழக்கம் போல கீதா தீபக்கை கண்டபடி திட்ட ஆரம்பித்தார். தீபக் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இவனுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமான இருக்கா? இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் இப்படியே கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவனை மட்டும் ஷர்மிளாவோட தாத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா என் பொண்ணு இந்த நேரத்துல ஏதாவது பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருப்பா. அவளோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா இந்த எதுக்கும் உதவாதவன் என்று கோபமாக திட்டினார். அதை கேட்டு கணேஷ் தனது பங்கிற்கு தீபக்கை பார்த்து, தீபக், இத்தனை நாளா வீட்டுல வெட்டியா உட்காந்து சேர தேய்ச்சதெல்லாம் போதும். இனி எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு போய் அவமானப்பட முடியாது. ஒழுங்கா சீக்கிரம் ஏதாவது வேலையை தேடு. அப்பதான் நாங்க படுற கஷ்டம் உனக்கு புரியும். இதுக்கு மேலையும் உனக்கு ஓசில சோறு போடுறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல என்று சொன்னார். ஆமா, இவன் மட்டும் ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு இருந்திருந்தா அந்த சித்தார்த்து கிட்ட நாம இப்படி அவமானப்பட்டிருக்க மாட்டோம் என்று கீதா சொன்னார். அப்போது தீபக், என்னால நீங்க இன்னைக்கு அவமானப்பட வேண்டியதா இருந்துச்சு, அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் சும்மாலாம் இல்ல. நானும் நிறைய இடத்துல வேலை தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கல. சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுறேன் என்று சொன்னான். அப்படின்னா இப்போதைக்கு வீட்டுல தான் டேரா போட போறேன்னு சொல்ல வரியா என்று கீதா கோபமாக கேட்டார். உடனே கணேஷ் அவரை பார்த்து, விடு கீதா, எருமை மேல உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்கிறதால எருமைக்கு என்ன புரிய போகுது என்று சலித்து கொண்டே சொன்னார். தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றிருந்தான். ஷர்மிளா இன்னமும் தன் பாட்டியின் வீட்டில் நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் இங்கே நடக்கும் எதையும் அவள் பொருட்படுத்தவில்லை. சீக்கிரமே நான் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன் என்று தீபக் சொல்ல, டக்குன சுயநினைவுக்கு வந்தவளை போல ரியாக்ஷன் செய்த ஷர்மிளா, அதெல்லாம் வேண்டாம். நீ சாதாரண வேலைக்கு ஏதாச்சும் போனா அப்புறம் எல்லாரும் இன்னமும் உன்னை அதிகம் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாமளே அவங்களுக்கு புதுசா ஒரு டாபிக்கை கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால நீ எப்பவும் போல வீட்டு வேலையே பார்த்துட்டு இரு போதும் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு தீபக்கால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. கீதாவும் கோபத்துடன் அவனையே முறைத்து பார்த்து, இப்ப எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணு என்று கோபமாக சொன்னார். உடனே மெதுவாக தலையை ஆட்டிய தீபக் கிச்சனை நோக்கி நடந்தான். சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்துச்சு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கீதா கோபமாக திட்ட, தீபக் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக கிச்சனுக்கு சென்றான். தன் அம்மா கோபமாக இருப்பதை பார்த்து ஷர்மிளா அருகில் சென்று உட்கார்ந்தாள். அப்போது கீதா பெருமூச்சு விட்டபடி, ஷர்மி, இவன் கூட தான் நீ இருக்கணும்னு ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, அதையே நீ கெடுத்துக்கிற. கடவுள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு தான் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு, அதை நீ கெடுத்துக்காத. முதல்ல அவனை அத்துவிடு என்று சொன்னார். ஷர்மிளா சலித்து கொண்டே, அம்மா, எத்தனை தடவை இதையே திரும்ப திரும்ப சொல்லுவ? நீ என்ன சொன்னாலும் என்னோட பதில் மாற போறதில்ல. டிவோர்ஸ் பண்றதுக்கு என்கிட்ட குரலை வசதி கூட பேசுனது கிடையாது. நான் சொல்றதெல்லாம் பண்றாரு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி என்னால டிவோர்ஸ் பண்ண முடியும் என்று சொன்னாள். அதை கேட்டதும் கீதா கோபமாக தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து, உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கணும்னு இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல உனக்கு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ரூமை நோக்கி நடந்தார். இன்னொரு புறம் ஷர்மிளா சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டே தீபக் சமையல் வேலையை செய்து கொண்டிருந்தான். என்னை விட்டு போக இவ்ளோ காரணம் இருந்தோம், ஷர்மி என்னை விட்டு போகல. உலகமே பணத்தை சுத்தி ஓடிட்டு இருக்கும்போது அவ மட்டும் வித்தியாசமா இருக்காளே என்று எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டான். கார்த்திகாவின் நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு காயத்ரி தேவி அவருடைய அடுத்த திட்டத்தில் ரொம்பவே மும்முரமாக இருந்தார். கேசவனின் மகனை தன்னுடைய பேத்திக்கு நிச்சயதார்த்தம் செய்ததன் மூலமாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபத்தை அவர் எதிர்பார்த்தார். சென்னையில் SV குரூப் ஒரு பெரிய மால் ஒன்றை கட்டப் போகிறது. அதற்கு காயத்ரி தேவியின் குடும்பம் உட்பட பல இடங்களிலிருந்து ஆர்கிடெக்சரல் கம்பெனிஸ் அவர்களது அப்ளிகேஷன்ஸை அனுப்பி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கணவருக்கு பிறகு மொத்த பிசினஸையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் கடந்த சில வருடங்களாக பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருப்பதை அவரால் என்ன செய்தும் சரி செய்ய முடியவில்லை. எப்படியாவது தன்னுடைய பிசினஸை மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்கு காயத்ரி தேவி கம்பெனி செய்து கொடுத்த டிசைன் எப்படியாவது செலக்ட் ஆக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டிருந்தார். இந்த விஷயம் ஷர்மிளாவுக்கும் நன்றாக தெரிந்திருந்தது. காயத்ரி தேவி ஷர்மிளாவின் குடும்பத்தை வீட்டிலிருந்து பிரித்திருந்தாலும் ஷர்மிளா இன்னமும் சதாசிவம் குரூப்ஸில் ஒரு டிசைனராக வேலை செய்து கொண்டு வந்தாள். தன்னுடைய திறமையான வேலையை காட்டிதான் தன் பாட்டியின் மனதை மாற்றி மீண்டும் அந்த குடும்பத்தில் இணைய வேண்டும் என்று ஷர்மிளா நினைத்து கொண்டிருந்தாள். இப்போது SV குரூப்ஸின் புதிய மால் பற்றி தெரிந்தவுடன் அதற்காக எல்லா வேலைகளையும் செய்வதில் இரவும் பகலும் மூழ்கியிருந்தாள். அது மட்டுமல்லாமல் ஷர்மிளா சென்னையில் இருக்கும் ஒரு சிறந்த கல்லூரியில் ஆர்கிடெக்சர் ஸ்டடீஸில் முதலிடம் பெற்றிருந்தாள். அது மட்டுமில்லாமல் என்றாவது ஒரு நாள் பாட்டி தன்னை சதாசிவம் குரூப்ஸின் டிசைன் டைரக்டராக ஆக்குவார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாள். SV குரூப்ஸில் ஷர்மிளாவின் டிசைன் செலக்ட் ஆனால் சதாசிவம் குரூப்ஸில் அவள் டிசைன் டைரக்டர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. அவள் இரவில் கண்விழித்து வேலை செய்வதை பார்க்கும் போதெல்லாம் தீபக் உடனே ஆதவனுக்கு போன் செய்து தன் மனைவியின் டிசைனை செலக்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்தான்.
ஆனால் அவளுடைய திறமையை குறைத்து மதிப்பிட அவன் விரும்பவில்லை. டிசைன் செலக்ஷன் மீட்டிங் அன்று தீபக் சந்தோஷத்துடன் ஷர்மிளாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவளை சிவம் குரூப்ஸில் இறக்கிவிட்டு, ஷர்மி, இன்னைக்கு ராத்திரி செலிப்ரேஷன் ரெடியா இருக்கு, சீக்கிரம் நீ நல்ல நியூஸோட வா என்று கிளம்பினான். அதே சமயத்தில் ஷர்மிளாவுக்கு மனதிற்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த டிசைனை பார்த்தா கண்டிப்பா பாட்டிக்கு என் மேல இருக்கிற கோபம் போயிடும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே டிசைன் செலக்ஷன் மீட்டிங் ரூமுக்கு வந்தாள். அங்கே காயத்ரி தேவி உட்கார்ந்திருக்க நேராக அவரிடம் சென்றவள், பாட்டி, இது என்னோட டிசைன் என்று சொல்ல அவர் அதை வாங்கி பிரித்து பார்க்க ஆரம்பித்தார். ஷர்மிளா அருகில் இருந்த சேரில் உட்கார அவளுக்கு எதிரில் நவீன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவளுக்கு ஒரு நொடி பயம் தொற்றிக் கொண்டது. அவன் கண்கள் இன்னமும் பழிவாங்கும் எண்ணத்தில் எரிந்து கொண்டிருந்தது. ஷர்மிளா முடிந்த வரைக்கும் அவன் மீது பார்வையை செலுத்தாமல் விலகி இருந்தாள். அப்போது நவீன் அவளை பார்த்து, ஷர்மி, நீ ஏன் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ற? நேரா சேதுபதி ஃபேமிலியில இருக்கிற உன்னோட லவ்வர் கிட்ட போயிருந்தா அவன் ஒரே செகண்ட்ல இதை செலக்ட் பண்ணிருப்பான். என்ன, அதுக்காக அவனுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி இருந்திருக்கும் என்று நக்கலாக சொன்னான். ஷர்மிளா அவனை பார்த்து, என்ன பத்தி பேசுறத விடு, உன்னை பத்தி யோசி. நீ இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது பாட்டியால மட்டும்தாங்கிறத மறந்துடாத. உன்னோட திறமையை வெளியே கொண்டு போய் காட்டு. பப்ளிக் டாய்லெட் கட்டுறதுக்கு கூட எவனும் உன்னோட டிசைனை வாங்க மாட்டான் என்று சொன்னாள். அதை கேட்டு நவீனுக்கு அவமானமாக இருந்தது. அமைதியாக தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு ஷர்மிளாவை பார்த்து முறைத்தான். ஆனால் அந்த இடத்தில் நிறைய பேர் இருந்ததால் தேவையில்லாமல் சண்டை போட்டு பாட்டிக்கு களங்கம் விளைவிக்க விரும்பவில்லை. ஆனால் அவளை பழிவாங்க வேண்டும் என்று அவன் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. இன்னொரு புறம் தீபக்கால் ரிசல்ட்டை கேட்காமல் இருக்க முடியவில்லை. இந்நேரம் மீட்டிங் முடிஞ்சிருக்கும், ஷர்மிளாவோட டிசைனை செலக்ட் பண்ணிருப்பாங்க என்று நினைத்துக்கொண்டே அவளுடைய நம்பருக்கு போன் செய்ய போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. என்ன ஆனாலும் ஷர்மிளா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே என்று சந்தேகப்பட்டவன் உடனே சதாசிவம் குரூப்ஸ் ஆபீஸ் நம்பருக்கு கால் செய்து விசாரிக்க ஷர்மிளா நீண்ட நேரத்திற்கு முன்பே ஆபீஸை விட்டு சென்று விட்டதாக சொன்னார்கள். அதை கேட்டதும் தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. ஷர்மிளாவுக்கு என்ன ஆனது? நவீனால் ஷர்மிளாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? ஷர்மிளாவின் டிசைன் செலக்ட் ஆனதா? சிவம் குரூப் ஆபீஸில் இருந்து ஷர்மிளா எப்போதோ கிளம்பிவிட்டாள் என்று ஆபீஸில் சொல்ல தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய போனும் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தீபக் அவளை தேடிச் செல்ல முடிவெடுத்து வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தான். சரியாக கதவு திறக்கும் சமயத்தில் காலிங் பெல் அடித்தது. அந்த சமயத்தில் கீதா ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். தீபக் கதவை திறந்து பார்க்க அங்கே ஷர்மிளா நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் மிகவும் கவலையில் இருந்தது. ஷர்மி, உன் போன் என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா என்று தீபக் சொல்ல ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக உள்ளே சென்றாள். அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் செல்வதை பார்த்ததும் தீபக்கிற்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. சதாசிவம் குரூப்ஸ் ஆபீஸில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமோ என்று அவனது உள்மனது சொன்னது. உடனே ஷர்மிளாவை பின்தொடர்ந்து அவளுடைய ரூமுக்கு சென்றான். அங்கே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் ஷர்மிளா. அதை பார்க்கும்போது தீபக்கிற்கு இன்னமும் பதட்டம் அதிகமானது. ஷர்மிளா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி இடிஞ்சு போய் நின்னுட்டு இருக்க? ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த நவீன் ஏதாச்சும் சொன்னானா என்று கேட்டான் தீபக். ஆனால் ஷர்மிளா அதற்கு பதில் சொல்லாமல், தீபக், தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு என்று மெல்லிய தோணியில் சொன்னாள். அதை கேட்டதும் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாத தீபக் திரும்பி வெளியே நடந்தான். ஆனால் கதவின் அருகில் சென்றதும் அவனுடைய கால்கள் அப்படியே நின்றது. மெதுவாக ஷர்மிளாவின் பக்கம் திரும்பி, ஷர்மி, உன்னோட டிசைன் செலக்ட் ஆகலையா என்று கேட்டான். உடனே ஷர்மிளா அழுகையை அடக்கியபடி தழுதழுத்த குரலுடன், ஆமா, நான் செலக்ட் ஆகல தீபக், ஐம் a failure என்று சொன்னாள். அதை கேட்டு அதிர்ச்சியான தீபக், சான்ஸே இல்ல, உன்னோட டிசைனை யாராலும் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் இம்ப்ரெசிவாவும் இருந்துச்சு. அதை ரிஜெக்ட் பண்ண யாருக்கும் மனசு வராது என்று உறுதியாக சொன்னான் தீபக். ஆனா என் பாட்டிக்கு மனசு வந்துருச்சு. அவங்க என்னோட டிசைனுக்கு பதிலா நவீனோட டிசைனை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல கூட அவங்க பார்ஷியாலிட்டி பாக்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பண்றதால அவங்களோட கம்பெனி அவங்களே குழிக்குள்ள தள்ள போறாங்க என்று சொன்னாள் ஷர்மிளா. என்ன சொல்ற ஷர்மி? பாட்டி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? உன்னோட டிசைன் முன்னாடி எதுவும் போட்டி போட முடியாது. நீ உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்த என்று சொன்னான் தீபக். அவங்களுக்கு அது முக்கியம் இல்ல தீபக், நான் அவங்களுக்கு பிடிக்காதவ. அதனால எப்படி இருந்தாலும் என்னோட டிசைன் மோசம்னு தான் சொல்லுவாங்க என்று ஷர்மி ஏமாற்றமான குரலுடன் சொல்ல, அது எப்படி? அந்த மீட்டிங்ல மத்த டைரக்டர்ஸ் யாருமே இல்லையா? அந்த நவீன் உன்னை விடவும் நல்ல டிசைன் பண்ணிருக்கானா? நீ அதை பாத்தியா? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தோணுது என்று சொன்னான் தீபக். நாம என்ன சந்தேகப்பட்டாலும் எதுவும் பண்ண முடியாது தீபக். நவீனோட டிசைனை பாட்டி என்கிட்ட காட்டல. அது கம்பெனி ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட்னு எஸ்வி குரூப்ஸுக்கு அந்த டிசைன் செலக்ட் பண்ணிட்டதால அதை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று சொன்னாள் ஷர்மிளா.
அதை கேட்டதும் தீபக் நம்பிக்கையுடன், நீ ஃபீல் பண்ணாத ஷர்மி, கண்டிப்பா உண்மை என்னன்னு சீக்கிரமே தெரிய வரும். எப்படியும் ஒரு நாள் அந்த நவீனோட டிசைனை வெளியே காட்டிதானே ஆகணும். அது கண்டிப்பா உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்காது, நீ வேணா பாரு என்று சொன்னான். அவன் சொன்னது ஷர்மிளாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. நம்ம இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் என்று மீண்டும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக நின்று கொண்டாள். ஆனால் தீபக்கின் கண்கள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. இத்தனை நாளா எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா கார்த்திகா என்கேஜ்மெண்ட் அப்ப என் கண்ணு முன்னாடியே ஷர்மிளாவை அவமானப்படுத்தினாங்க. இப்ப அவளோட திறமையை அவமானப்படுத்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்கள நான் பதில் சொல்ல வைப்பேன். சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஷர்மியை விட அந்த நவீன் நல்ல டிராயிங்ஸ் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை என்று தீபக் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அவன் போனை எடுத்து, சிதம்பரம் அங்கிள், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். இன்னொரு புறம் சிவம் குரூப்ஸில் காயத்ரி தேவி அவர் செலக்ட் செய்த டிசைனை நவீனுக்கு காட்டினார். அதை பார்த்ததும் நவீனுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. உண்மையில் தீபக் சந்தேகப்பட்டதைப் போல அது ஷர்மியின் டிசைன் தான். அதை பார்த்ததும் நவீன் ஆச்சரியத்துடன், பாட்டி, இது ஷர்மிளாவோட டிசைன் தானே? அப்படின்னா அவளோட டிசைனை தான் கொடுக்க போறீங்களா என்று கேட்டான். காயத்ரி தேவி திமிரான தோணியில், ஆமா, இந்த டிசைன் அவளோடது தான். ஆனா அவளுக்கு என்னோட கம்பெனில டைரக்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் அவளை டிசைன் டைரக்டர் ஆக விட மாட்டேன். அவளும் அவளோட புருஷனும் சேர்ந்து என்னையும் நம்ம குடும்பத்தையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் அவளை இந்த மாதிரி தான் பழி வாங்கணும். அவங்களால மறுபடியும் என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால அவளோட டிசைனை உன்னோட பேர்ல தரப்போறேன் என்று சொன்னார். ஆனா இந்த விஷயத்த ஷர்மிளா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது என்று நவீன் சந்தேகமாக கேட்க, கண்டுபிடிச்சா என்ன, அவளால நம்மள என்ன பண்ணிட முடியும்? அவளோட புருஷனும் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். ஏற்கனவே அவளை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன். இதுக்கு மேல அவ என்கிட்ட இதை பத்தி கேட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணனா நான் கம்பெனில இருந்தும் அவளை தூக்குவேன். என்னை எதிர்த்து பேசினா அவளோட வாழ்க்கை நடு ரோட்டுக்கு வந்துடும்னு அவளுக்கு புரியணும் என்று சொன்னார் காயத்ரி தேவி. ஒரு பக்கம் காயத்ரி தேவி ஷர்மிளாவை பழிவாங்குவதற்காக வேலையை தொடங்க, இன்னொரு புறம் ஷர்மிளா சோகமாக இருப்பதை பார்த்து தீபக்கால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நவீன் மாதிரியான பார்ட்டி ஃபன் என்று சுத்துற ஒருத்தன் ராத்திரி பகலாக ஒரு டிசைனை வரைந்து முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.